சமச்சீர் கல்வி திட்டத்தை நடப்பு கல்வியாண்டு முதல் அமல்படுத்த உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் அரசியல் காரணங்களுக்காக சேர்க்கப்பட்ட பாடங்களை நீக்கிக் கொள்வதற்கு அனுமதி அளித்துள்ளது. சமச்சீர் கல்வி திட்டத்தை இவ்வாண்டு நிறுத்தி வைப்பதற்காக தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதை எதிர்த்து பெற்றோர்கள், தனியார் பள்ளிகள், பொதுநல அமைப்புகள் மற்றும் கல்வியாளர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு விசாரணை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இக்பால், நீதிபதி சிவஞானம் ஆகியோர் முன்னிலையில் நடந்தது. தமிழக அரசின் முடிவுக்கு தடை விதித்த நீதிபதிகள் சமச்சீர் கல்வி திட்டத்தை நடப்பு கல்வியாண்டு முதல் அமல்படுத்தும்படி உத்தரவிட்டனர். இந்த முடிவு தமிழக அரசு எடுத்த முடிவு அவசர கதியாக இருக்கிறது. எந்த விதமான மெட்டீரியலையும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணலை. மேலும் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட காமன் சிலபஸ் தரமற்றது என்பதை சொல்வதற்காக அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அது மாதிரி எடுக்கிறதுக்கு எந்த கால அவகாசமும் இல்லை. அதனால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த ஆக்டை, அதாவது அமெண்ட்மெண்ட் ஆக்டை, சட்ட திருத்தத்தை நாங்கள் தடை விதிக்கிறோம். அதனால் பழைய ஆக்டே செயல்பாட்டுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த பாடத்திட்டத்தின் தரத்தை உயர்த்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கலாம் என்றும், இப்பாடத்திட்டத்தில் அரசியல் காரணங்களுக்காக சர்ச்சைக்குரிய பாடங்கள் இருந்தால் அவற்றை நீக்குவதற்கும் புதிய பாடங்களை சேர்ப்பதற்கும் தமிழக அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்றும் தீர்ப்பில் நீதிபதிகள் கூறியுள்ளனர். அந்த பாடத்திட்டத்தில், பாட நூலில் ஏதாவது ஒரு நபரை பற்றியோ ஒரு அரசியல் கட்சியை பற்றியோ புகழ் பாடுவதைப் போல் ஏதாவது அம்சம் இருக்குமாயின் அதை நீக்குவதற்கு தமிழ்நாடு அரசிற்கு முழு அதிகாரம் இருக்கின்றது என்றும், அந்த பாடநூலையும் பாடத்திட்டையும் செழுமைப்படுத்துவதற்கு அவர்கள் வல்லுநர் குழுக்களை அமைக்க போவதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வல்லுநர் குழுக்களை அமைக்கவும் அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த வேலைகளை அவர்கள் செய்யலாம் என்றும், இந்த ரிட் பெட்டிஷனுடைய மெயின் பெட்டிஷனுக்கு பதில் சொல்ற வகையில் கவர்மெண்ட் கவுண்டர் ஃபைல் பண்ணணும். எல்லா இம்ப்ளீட் பெட்டிஷன்ஸையும் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா இம்ப்ளீட் பெட்டிஷனர்ஸும் கவுண்டர் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேஸை இன்னைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து நடப்பு கல்வியாண்டு முதல் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை சமச்சீர் கல்வி திட்டம் அமல்படுத்தப்பட்டால் தமிழகத்தில் சிபிஎஸ்இ மற்றும் சமச்சீர் கல்வி திட்டம் ஆகிய இரு பாடப்பிரிவுகள் மட்டுமே இருக்கும். மெட்ரிக், ஆங்கிலோ இந்தியன் கல்வி முறை ரத்தாகும்.